நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய 18வது வயதிலே ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தவன் நான். இயேசுவை மாத்திரமல்ல, கடவுளுடைய நம்பிக்கையே இல்லாமல் இருந்ததான ஒரு மனிதன் நான். அப்படிப்பட்டதான இருந்த காலகட்டத்திலே ஒரு மனிதன் மூலமாக இயேசு என்னை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தின் காரியத்தை என்னிடத்தில் சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் அந்த மனிதன் இடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இயேசுவை குறித்து இவ்வளவு சொல்லுகிறாரே, காரணம் அந்த இயேசுவை பற்றி சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. அவர் சொன்னவர் ஒரு மாற்று மதத்தினர். அவர் இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்தவர், அதிகமாய் படித்தவர். அவர் அவருடைய வாலிப பிராயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய இருதயத்தில் ஓடினதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த இயேசுவை எப்படி இந்த மனிதன் இவ்வளவு பேசுகிறான், எப்படி இவன் இவ்வளவு அறிந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மனுஷன் மத்தியிலே உட்கார்ந்து அநேக காரியங்களை கேட்க தொடங்கினேன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை நாடத் தொடங்கினேன். திருச்சபைக்கு சென்றேன், வேதத்தை வாசிக்க தொடங்கினேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சுயசரிதை தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவோடு இந்த 30 ஆண்டு காலம் என்னுடைய பிரயாணம், ஏறக்குறைய 32 ஆண்டு காலம் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு 32 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 32 ஆண்டு காலத்தில் நான் சொல்லுவேன், இந்த இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த 32 ஆண்டு காலமும் அவர் என்னை தூக்கி சுமந்திருக்கிறார். எத்தனையோ முறை நான் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன், ஆனால் ஒரு முறை கூட இயேசு என்னை வேண்டாம் என்று சொன்னதே கிடையாது. இன்றைய வரைக்கும் இயேசு என்னை தன் தகப்பனை போல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை முதலாக நான் சந்தித்ததை நான் இன்றும் சந்தோஷமாய் நினைவு கூறுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுவை தவறான மனிதர்களே அவருடைய பெயரை யூஸ் பண்ணுகிறார்கள் என்றால் நல்லவர்கள் நாம் எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இன்று இந்த மேடையில் நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன், சொல்லுகிறேன், சாட்சி கொடுக்கிறேன், பல இடங்களுக்கு போகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், இயேசு என்னிடத்தில் வந்து நீ என்னை குறித்து சொல்லு என்று சொல்லி எந்த விதத்திலும் சொல்லவில்லை. ஒன்றே ஒன்று எனக்கு மாத்திரம் தோணுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவரை பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாய் இருக்கிறது. காரணம், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்றை செய்ய முடியும், அவரை குறித்து நான் எல்லா இடங்களிலும் சொல்ல முடியும். அவர் நல்லவர் என்று சொல்லி, அவர் திரும்பி வருகிறவர் என்று சொல்லி. இயேசு அவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார்.